நீ துணை உனக்கு அவ துணை. நீங்க ரெண்டு பேருமே வைராக்கியமான துணிச்சலான பொண்ணு. நீங்க இவ்வளவு சீக்கிரமா போய் சேருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட சண்டையே போட்டுக்க மாட்டேங்கயா. தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா உயிர் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. இதில் வந்துட்டு கோபிக்கு ஏதாச்சும் ஒரு பங்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் செலின் வந்துட்டு அவருக்கு உண்டான லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. அதில் வந்துட்டு தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடும்பத்திலே வந்துட்டு பொறுப்பான பையனை நீ தான் இருக்கணும், நீ தான் மூத்த பையன், உன் தம்பி வந்துட்டு ஏதாவது விஷயத்தில் கஷ்டப்பட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, நீ தான் வந்துட்டு பொறுப்பாக வந்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா எழில் வந்துட்டு அவரோட லெட்டரை வந்துட்டு படிப்பாங்க. அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீ நினச்ச உயரத்தை வந்துட்டு நீ சீக்கிரமாக வந்துட்டு அடைவ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. உன் பாட்டி வந்துட்டு வயிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீ கேர் பண்ணிக்காத, நீ வந்துட்டு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை நினச்சி வந்து ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாக்கியா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ செஞ்சிருக்காரு, ஆனால் நம்மளை விட்டு சீக்கிரமாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட வந்துட்டு ரொம்பவே வந்து சொல்லி பழமிட்டு இருப்பாங்க. செல்வியும் அதே தான் வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு சொல்லி பழமிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இனியா வந்ததுக்கப்புறமா அந்த லெட்டரை வந்துட்டு படித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவளோட இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்வாஸ் லீவ் பண்ணுங்கள்.